ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த வேதாராய்ச்சிக்கு நீங்கள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஓசியா 7ஆம் அதிகாரம் 8லிருந்து 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கவிருக்கிறோம். Welcome again to our Bible study. Today we are going to continue on Hosea chapter 7, reading from verse 8 to verse 16. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையிலே காத்திருக்கிறோம். ஓசியா புத்தகத்திலிருந்து பல அருமையான காரியங்கள் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர். இஸ்ரவேலின் சரித்திரத்திலே காணப்படுகிற முக்கியமான காரியங்கள் ஆண்டவரே, உமக்கும் இஸ்ரவேல் இடையிலே காணப்படுகிற உறவு எப்படிப்பட்டுள்ளது என்பதை குறித்து இந்த நாளிலே எங்களுக்கு நீர் ஞாபகப்படுத்துகிற அநேக காரியங்களில் இந்த நாளிலும் கூட எங்களை நீர் வழி நடத்தும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hosea chapter 7, 8 to 16 talks about Israel's ignorance that people will destroy her. It means Israel does not know that people around her, whom Israel trusted especially, will not save them, but they will seek to destroy the nation. இந்த பகுதியில் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசம் அக்கம் பக்கத்தில் காணப்படுகிற மக்கள் இஸ்ரவேல் யாரிடத்தில் உதவி கேட்கிறார்களோ குறிப்பாக அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யாதபடி அவர்களை அழிக்க பார்ப்பார்கள் என்று நாம் சிந்திக்கிறோம். 8ஆம் வசனத்தில் இந்த அடுப்பை குறித்து மறுபடியும் சிந்தை வருகிறது. From verse 8 we read that the term oven again comes into play, and we have talked about the oven in the last lesson. People are like bread, they are burnt on one side. பாருங்க, இந்த அடுப்புல இந்த மாவு அவர்கள் சுடுவதற்கு வைக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் அது எரிஞ்சு போயிடுது, இன்னொரு பக்கத்தில் வேகாமல் இருக்கிறது. தட்ஸ் த சினாரியோ. When the dough is put in the oven, one side is burnt and the other side is left uncooked. Burnt on one side talks about looking to other countries for help. இந்த ஒரு பக்கத்தில் எரிஞ்சு விட்டது என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசம் பிற தேசங்களுடைய உதவியை நாடும் பொழுது அந்த உதவி அவருக்கு சேராதபடி இருக்கிறபடினால், அவர்களே காட்டி கொடுக்கிறபடினால் அது எரிந்து விடுவது என்பதற்கு அர்த்தமாயிருக்கிறது. It talks about countries which Israel wanted to get help, but in turn the countries did not help Israel, and therefore the idiom burnt on one side, uncooked. மற்ற பக்கத்தில் காணப்படுகிற அந்த வேகாத பகுதி it would mean looking to God for help. அந்த வேகாத பகுதி தேவனுடைய உதவியை நாடுகிற ஒரு கருத்தாய் இருந்தது. Now we all know that Israel looked to Egypt, Syria, Damascus, Philistia and Aram for help. நான் கூறப்படுகிற இந்த எகிப்து, சீரியா, தமாஸ்கோ, பிலிஸ்தியா, ஆரான் என்கிற இந்த தேசங்களிலிருந்து இஸ்ரவேல் உதவி நாடினார்கள், தேடினார்கள். These were the people who were supposed to help Israel, but in turn were seeking ways to destroy them. This is what mixing means in verse 9. 9ஆம் வசனத்தில் இந்த கலப்பு என்கிற வார்த்தை வருகிற அந்த சூழ்நிலையிலே இந்த இஸ்ரவேல் தேசம் நாடிய உதவி இந்த தேசங்களிலிருந்து ஒரு கலப்பு என்று காணப்படுகிறது. Verse 8, the bread became flat. இந்த ரொட்டி பாருங்க, 8ஆம் வசனத்தில் இந்த ரொட்டி சப்பையாக போச்சு, ஃப்ளாட்டாக போயிடுச்சு. அவருடைய அர்த்தம் அது சப்பையாக போனதுனால
பலன் இல்லாமல் போயிற்று என்பதற்கு அர்த்தம். When we say the bread became flat, it would mean that Israel became weak. Israel was not strong to go out to war or even to defend itself. இஸ்ரேல் யுத்தத்துக்கும் போக முடியல, அதே சமயத்தில் எதிரிகள் வரும் பொழுது அவர்களை தடுப்பதற்கும் பலமில்லாத ஒரு சூழ்நிலையாய் இருந்தது. War had made Israel become old. Verse 9 again. இந்த யுத்தம் இஸ்ரவேல் தேசத்தை நாளடைவிலே அவர்கள் தேஞ்சி போய் ஏதோ இஸ்ரவேல் ஒரு வயசாயிடுச்சு என்கிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிற ஒரு காட்சி. இஸ்ரேல் பல தேசங்களுக்கு அவர்கள் அதிகமான பணம் செல்வாக்கு அவர்கள் மற்ற தேசங்களுக்கு கொடுத்து அந்த தேசத்தை காப்பாற்றும்படி அவர்கள் தேடினார்கள். You remember even in the case where Syria was to attack Israel, King Hezekiah sent a lot of gold and money to the king of Assyria, thinking that they can buy over the favor by the enemy not attacking Israel. எசேக்கியா காலத்தில் இந்த அசீரியா தேசம் அவர்களை பிடிக்க வந்த போது பிரியமானவர்களே, எசேக்கியா என்ன செய்தார்? தேவாலயத்தில் இருந்த தங்கம், பொண்ணு, பணம் அவர் பல விதத்தில் இந்த அசீரிய ராஜாவுக்கு அனுப்பினார். ஒரு வேளை இவ்வளோ தொகை கொடுத்தால் அவர்கள் இஸ்ரவேலை தாக்க மாட்டார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையிலே அப்படி செய்தார்கள். இவ்விதமாக அடிக்கடி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பணம் அவர்கள் கொடுத்தபடினால் இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் பேங்க்ராப்ட்னாக்கா ஒரு ஏழ்மையான ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலைக்கு வந்தபடியினால் அவர்கள் ஒரு வேளை இன்னும் கூடிய விரைவிலே அந்த தேசம் செத்து போகும் என்கிற ஒரு உணர்வு. Because they gave away so much of money to the enemy as like a defense tactic. Now they are poor and soon they may die. 10ஆம் வசனமும் ஓசியா 5:5 காணப்படுகிற இந்த சூழ்நிலை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெருமை இருந்தது. Israel was a proud nation, verse 10, thinking that God's favor was still upon them because they knew that Israel was God's chosen nation. இஸ்ரவேல் தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம் என்று அவர்கள் உணர்ந்தபடினால் ஒரு விதமான பெருமை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதே பெருமையிலே அவர்கள் கேட்கொண்டார்கள், தேவன் யாருக்கு தேவை, ஏன் நாம் தேவனிடத்தில் உதவி நாட வேண்டும் என்கிற ஒரு அகந்தை அவர்களுக்கு இருந்தது. They were so proud enough to say, who needs God? Why should we go to God for help? We can defend ourselves with our own tactics. நம்மை நாமே பாதுகாக்க முடியும் என்று அவர்கள் சிந்தித்தார்கள். Israel wants to stay away from God's covenant. தேவன் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கையை அவர்கள் கை கொள்ளாதபடி ஒரு சூழ்நிலை காணப்பட்டார்கள். நான் மறுபடியும் உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த உடன்படிக்கை தேவன் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தைகள், இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொள்வீர்களானால் நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்கிற உடன்படிக்கையை இந்த இஸ்ரவேல் தேசம் கொஞ்சம் புறக்கணித்து விட்டார்கள், தள்ளிவிட்டார்கள். The covenant, again I want to remind us, was the covenant that God said, if you keep these commandments, if you keep my word, I will be your God and you will be my people. But the people kept this covenant away from them and therefore God's anger was upon them. 11ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம், தேவன் இஸ்ரவேல் ஒரு புறாவை போல அவர் எண்ணுகிறார். In verse 11, God thinks Israel is like a dove.
Now the word dove is a picture of stupidity or silliness. Doves, they just fly and they do not discern danger, and they do not fly away from danger. இந்த புறாக்கள் இருக்கிறதே, இந்த புறாக்கள் பிரியமானவர்களே, அவர்கள் சில சமயத்தில் கொஞ்சம் புத்தி இல்லாமல் காணப்படுகிற பறவைகள். அவர்கள் சில சமயத்தில் சில இடங்களிலே ஆபத்து அபாயம் இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த அபாயத்தை நோக்கி அவர்கள் செல்லுகிற புத்தியினமான பறவைகள் என்று பார்க்கிறோம். And we learn from this lesson, it was easy for other countries to use their power against Israel. Israel is like a dove, stupid and silly as God sees from his view. ஆக இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு புறாவை போல இருக்கிறபடினால் மற்ற தேசங்கள் தங்களுடைய வல்லமைகளை கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராய் வர முடியும். ஆக இஸ்ரவேல் தேசம் இந்த அந்நிய தேசத்தில அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியதென்று ஆபத்தென்று தெரியாதபடி ஒரு புறாவை போல அவர்கள் இருந்தார்கள். ஈஜிப்ட் and Assyria will not help Israel. இஸ்ரவேல் தேசம் எகிப்து தேசத்தையும் இந்த அசீரிய தேசத்தையும் உதவி நாடினார்கள். ஆனால் இந்த தேசங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். Even though Israel sought the help of Egypt and Assyria to defend themselves from the enemies, both these nations will not help. Verse 12, 12ஆம் வசனம், God will catch the doves in his net, meaning he will bring his judgment. 12ஆம் வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தேவன் இந்த புறாக்களை தம்முடைய வலையிலே அவர் பிடித்து கொள்வார் என்பதற்கு அர்த்தம் அவருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் தேசத்தின் மேல் வரும். The fact that God says Israel will fall into my net or they will be caught in my nets, God says, means God's judgment will come upon Israel. As Israel flies to other nations, God will catch them. இந்த புறாக்கள் மற்ற இடங்களுக்கு பறந்து செல்வதை போல இஸ்ரவேல் தேசம் மற்ற தேசங்களை நோக்கி உதவி கேட்கிற சமயத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை இந்த புறாக்களை பிடிப்பதை போல இஸ்ரவேல் தேசத்தை பிடித்துக் கொள்வார். They were wrong to look for help from other countries. பாருங்க, இந்த புறாக்கள் புத்தீனமான பறவைகளை போல இந்த இஸ்ரவேல் தேசம் புத்தீனமான ஒரு தேசமாய் காணப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, என்னுடைய உதவி தேவனே என்னுடைய உதவி என்று சொல்லப்படுகிறது. We learn from the scriptures that God should be the help of Israel. I am your help. And therefore, Israel turning to other gods, looking for their help, was a wrong move from the sight of God. அவர்கள் செய்தது தவறு. மற்ற தேசங்களுடைய உதவியை நாடுவது தவறான ஒரு காரியம், புத்தீனமான ஒரு காரியம் என்று சிந்திக்கவிருக்கிறோம். 13ஆம் வசனத்தில் verse 13, the people of Israel have said false things about God. தேவன் 13ஆம் வசனத்தில் தேவனை குறித்து இந்த இஸ்ரவேல் மக்கள் சில தவறான காரியங்கள் கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், தேவனை குறித்து தப்பிதமான காரியங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். They have made promises to God through the covenants. இந்த உடன்படிக்கை அவர்கள் செய்து தேவனோடு பல வாக்குகள், பல உறுதிகள், பல சத்தியங்களை அவர்கள் செய்திருந்தார்கள். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை எங்களோடு இருக்கிறபடினால் இவ்விதமாக இப்படியாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருந்தும் கூட அவர்கள் செய்யவில்லை. Israel promised God through the covenants that they will adhere, they will obey, they will do certain things to God, but not kept their promises through that covenant. They have not kept the promises for a long time. இது அந்த ஓசியாவின் காலத்தில் மாத்திரமல்ல,
ரொம்ப நாட்களாய் தேவனோடு செய்திருந்த இந்த உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை அவர்கள் செய்யவில்லை. They did not keep the promises for a long time. 14ஆம் வசனத்தில் படுக்கை என்கிற வார்த்தை வருகிறது. இந்த படுக்கை என்கிற வார்த்தை ஒரு உணவு பொருளாக இருக்கக்கூடும் என்பதற்கு அர்த்தம். The word beds used in verse 14 could mean part of a meal or something to eat. The meal was part of a sacrifice when the Israelites rested near the altar. Isaiah 57:7 and Amos chapter 2 verse 8. ஏசே 57ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் இந்த உணவு என்று சொல்லப்படுகிற இந்த பொருள் இந்த பீடத்திலே அந்த பலியை செலுத்தின அந்த பொருட்கள் சாப்பிடுவதற்கு இஸ்ரவேல் மக்கள் அந்த பீடத்தின் அருகிலே காத்திருந்தார்கள் என்பதற்கு அர்த்தம். Part of the sacrifice when the Israelites rested near the altar. This was when the people cried out and cut themselves. பல தடவை இஸ்ரவேல் தேசம் தேவனிடத்திலே கூக்குரலிட்டு கூப்பிட்டார்கள். அவர்கள் சரீரத்தை கூட சேதப்படுத்தி கொண்டார்கள். அந்த அளவுக்கு தேவனுடைய உதவி அவர்கள் நாடினார்கள். ஆனால் அவருடைய பாவத்தினாலே ஒருவேளை தேவன் செவி கொடுக்காமல் இருந்தார். 15ஆம் வசனம் verse 15. Verse 15 says, Israel is like a child that a parent cannot punish. அப்படின்னா 15ஆம் வசனத்தில் இந்த இஸ்ரேல் தேசம் தண்டிக்க முடியாத ஒரு பிள்ளையை போல அந்த காட்சி. அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை. தண்டித்தும் கூட அதே தப்பிதங்களை, அதே தவறுகளை, அதே பாவங்கள், விரோதங்கள் அவர் செய்கிறபடினால் ஆண்டவர் கூட ஒருவேளை இது மனம் திருந்தாத ஒரு கூட்டம், ஒரு ஜனம், மனம் திருந்தாத ஒரு பிள்ளை. அப்போ தண்டிக்க முடியாத அளவுக்கு இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு விரோதமாய் காணப்பட்டார்கள். இருந்த போதிலும் தேவன் அவர்களை தண்டித்தார் என்று வசனத்தை நாம் பார்க்கிறோம். The law said a child like this should die. இப்படிப்பட்ட பிடிவாதமான கீழ்ப்படியாத பிள்ளை, தேவனுக்கு விரோதமான ஒரு பிள்ளையாக இருக்கிற இஸ்ரவேல் தேசம், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை சாகுவது நல்லது, மாண்டு போவது நல்லது. It is good that this rebellious child, this Israel, which did not obey God, it's good for the nation to die, for the child to die. Israel was breaking the laws, deliberately or innocently. Now judgment comes when a person breaks the law purposely, knowing the truth and not adhering to the truth. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி உணராமல் செய்யாவிட்டால் தண்டிக்கப்படுவார்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டுடைய வார்த்தை இருந்தது, நியாயப்பிரமாணம் இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை அவர்கள் தெளிவாய் தெரிந்தும் கூட அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை உடைத்தார்கள். It is one thing to break God's law without realizing it, but it is another thing to break God's law knowing that you're breaking it. It's something like willfully sinning against God. You know what you're doing is wrong, and yet you do it, then it becomes sin. That's what James chapter 4 verse 17 James chapter 4 verse 17 says. It says, to the person who knows what is good and does not do it, to him it becomes sin. யாக்கோபு 4:17 வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு நன்மை எது என்று அறிந்து அதன்படி அவன் செய்யாவிட்டால் அது அவனுக்கு பாவம். இஸ்ரவேல் தேசத்துக்கு தெரியும் யார் இந்த தேவன், எப்படிப்பட்டவர் என்று. அவர் இஸ்ரவேலுடைய தேவன் என்று அவர் தெரிந்தும் கூட, நியாயப்பிரமாணத்தை அறிந்தும் கூட அவர்கள்
அந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்தார்கள். Even worse, the people of Israel were making sacrifices to Baal at Bethel. Now that is spiritual apostasy. That is spiritual prostitution against God. இந்த மக்கள் பிரியமானவர்களே, அவர்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதது ஒரு காரியம். ஆனால் இவர்கள் அக்கம் பக்கத்தில் காணப்படுகிற தேசங்களோடு சேர்ந்து பாகாலுக்கு பழி செலுத்தினார்கள். குறிப்பாக பெத்தேல் என்கிற இடத்துல அது தேவனுக்கு அருவருப்பான காரியம், அது தேவனுக்கு விரோதமான காரியம். அந்த பாடத்தை கொண்டுதான் இந்த ஓசியா புத்தகத்தில் இந்த கோமர் எப்படி ஒரு விபச்சாரியாக இருந்ததை போல இவர்கள் மற்ற விக்கிரகங்களை நாடி சென்று அவர்கள் வணங்கினபடினால் இது ஆவிக்குரிய விபச்சாரம். இஸ்ரவேல் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தார்கள். 16ஆம் வசனம், verse 16. These were the false gods and making Israel weak. இந்த 16ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட பொய்யான விக்கிரகங்கள் தான் இஸ்ரவேல் தேசத்தை பலவீனமாக்கியது. They trusted in the idols, trusted in these false gods that made Israel weak and helpless. அவர்கள் இந்த விக்கிரகங்கள் உதவி செய்வார்கள் நம்பினபடினால் அந்த நம்பிக்கை வீண் போய் இதோ இஸ்ரவேல் தேசம் பலவீனமான ஒரு தேசமாய் காணப்படுகிறது. இது 16ஆம் வசனத்தில் காணப்படுகிற கருத்து. We also read, the bow is not strong, it will not send arrows very far. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த வில்லு பலமாய் இல்லை. வில்லு எப்போவுமே அந்த அன்பு சுடுறதுக்கு அந்த இழுத்து விடுறதுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கும். இப்போ இந்த சினாரியோ, இந்த ஓமை, இந்த உதாரணத்தை ஆண்டவர் வைத்து இந்த வில்லு எப்படி பலவீனமாக இருக்கிறதோ, பலவீனமாக இருக்கிறபடினால் சரியாக அம்பு அவர்கள் அனுப்ப முடியாது எதிரிகள் இடையில. அப்போ இஸ்ரவேல் தேசம் இப்படி தான் பலவீனமுள்ள ஒரு அன்பை போல, அம்புல பலவீனமுள்ள ஒரு அம்பு போல. அப்போ எந்த வகையிலும் அவர்கள் எதிரிகளை தாக்கினாலும் பலவீனமுள்ள ஒரு அம்பை போல இஸ்ரவேல் தேசம் ஒன்று பலவீனமான ஒரு அம்பு, அதே சமயத்தில் பலவீனமான ஒரு வில்லு, பலவீனமான அம்பு கூட நாம் பார்க்கிறோம். Israel is not strong because like the bow which is weak, Israel was weak. And therefore, as Israel couldn't send strong arrows from a weak bow, so is Israel. Not only the bow is weak, the arrows cannot shoot towards the enemy. Looks like the arrow also was weak, couldn't go far to attack the enemy. So other nations will be able to attack Israel. It means because Israel is a weak bow and cannot shoot arrows at the enemy, it was easy for the enemies to come over and attack Israel as a weak nation. இஸ்ரவேல் தேசம் ஒரு பலவீனமான ஒரு வில்லாய் இருக்கிறதை போல தூரமாய் அந்த அம்பு அனுப்ப முடியாத காரணத்தினாலே பலவீனமான இந்த சூழ்நிலையில தான் மற்ற தேசங்கள் அவர்கள் இஸ்ரவேலை மேற்கொண்டு அந்த தேசத்தை துவக்கடித்தார்கள். It is interesting. Egypt will enjoy seeing Israel so weak. காலங்காலமாக எகிப்து தேசம் இஸ்ரவேலுக்கு ஒரு விரோதமான தேசம். ஏன்னா அங்கே இருந்தானே இஸ்ரவேல் மக்கள் வந்தார்கள். Traditionally, Israel seems to be an enemy of Israel. And therefore,
Israel will look at, Egypt will look at Israel's situation when other nations will attack, and Israel will rejoice. You deserve it. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற முக்கிய பாடம் இஸ்ரவேலை போல நாம் தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் நடப்போமானால் இந்த சூழ்நிலையை சாத்தான் எடுத்துக்கொண்டு பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான அழுத்தல்கள், பலவிதமான தேவையில்லாத தொல்லைகளை நமக்கு அனுப்புவார், உண்டு பண்ணுவார். அப்போ இஸ்ரவேலை போல நாம் பலவீனமுள்ள வில்லுகளை போல் காணப்படுவோம். நாம் பலவீனமான சூழ்நிலை காணப்படும் பொழுது எதிரிகள் நம்மை தாக்குவதற்கு மிக சுலபம். ஆனப்படினாலே அப்படி அந்த சூழ்நிலை நாம் காணப்படுவோமானால் எதிரிகள் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலை தாக்குவார்களானால் இதோ பிறர் நம்மை பார்த்து சிரிப்பார்கள். Remember this, when we stray from God, when we go away from God, when we fall away from the favor and the grace of God, when we don't do those things God wants us to do, especially obeying His word and walking His word, we become weak in ourselves, in our physical selves, even on our spiritual selves. And Satan will take this opportunity to shoot arrows of enmity. He will bring about persecutions. He will bring about difficulties and hardships and problems and all that kind of things that Satan will enjoy doing to God's children. And we are then shattered in our faith. And our enemies will laugh at us. Look, God's children are being punished for their stupidity like a dove. இந்த புத்தீனமான பிள்ளைகள் தேவனுக்கு விருப்பமில்லாதபடி நடந்தபடினால் தம்முடைய புத்தீனமே இதோ எதிரிகள் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று பலர் நம்மை பார்த்து கேலி பண்ணுவார்கள். நாம் அப்படி ஆகக்கூடாது. We should not be prey, we should not be victims of situations like being weak. We are a strong people, a strong community. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பலப்படுத்துவேன். கர்த்தருடைய பலம் நம்மோடு இருக்கும் வரை எதிரிகள் நம்மை தாக்க முடியாது. And therefore the scriptures in Hosea calls us back to God. தேவனிடத்தில் மறுபடியும் நாம் திரும்பி வந்து அவரே நம்முடைய நம்பிக்கையாய் வைத்து நாம் செல்வோமானால் எதிரிகள் ஒருபோதும் நம்மை தாக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பகுதியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம், இஸ்ரவேல் புறாக்களை போல புத்தீனமான ஒரு தேசமாய் காணப்பட்டார்கள். எங்கே ஆபத்து என்று தெரியாதபடி அவர்கள் சென்றார்கள். தங்களுடைய புத்தியினம் ஆண்டவரே, பல எதிரிகள் அவரை தாக்கினார்கள். சிலர் அதை பார்த்து நகைத்தார்கள், இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கெதி என்று. ஆண்டவரே, நாங்களும் கூட இந்த நாளிலே அப்படிப்பட்ட புத்தீனமான புறாக்களை போல அல்லாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கைகளே நாங்கள் வைத்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உமக்கு பிரியமுள்ளவர்களாய், உமக்கு ஏற்றவர்களாய், பிறருடைய பலத்தையும் நம்பிக்கையும் நாங்கள் நாடாதபடி உம்முடைய நம்பிக்கை மாத்திரமே நாங்கள் நாடி அந்த நம்பிக்கையிலே நாங்கள் தங்கியிருக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தியதற்காக, ஊக்குவித்ததற்காக, பலப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. God bless you. Thank you.